திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே. ஈசன் அடி போற்றி, எந்த அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை என் தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, கனகவாய் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, உண்ணாமலை சமேத அண்ணாமலையாருக்கு அரோகர. இன்னைக்கு நாம பார்க்க போகிறது 11ஆம் திருமுறை. 11ஆம் திருமுறையில் 7 பொன் வண்ண தந்தாதி சேரமான் பெருமாள் நாயனார் அருளி செய்தது. கோயில் சிதம்பரத்தில் பாடியிருக்காரு. இது பண்ணுன்னெலாம் சொல்ல வேண்டியதில்லை. இது அந்தாதி. அந்த அந்தாதியில் பொன் வண்ண தந்தாதி பாடியிருக்காரு. பொன் வண்ணமாக பாடியிருக்காரு. சிவபெருமானுக்கு 44 பாடல்களை நம்ம பாடிட்டோம். இப்போ 45வது பாடல்லேருந்து பாட போகிறோம். இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சொந்த பந்தங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஒரு அம்மா போடுறாங்க கேளுங்க அப்படின்னு சொல்லி போடுங்க. ஏன் அது பண்ணுறதுனால உங்களுக்கு உங்களுடைய இந்த பதிவு இன்னொருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுறதால உங்களுக்கு புண்ணியம் விளையும். ஏன்னா சிவபெருமானுடைய சொல்ல கேட்க சொல்லி இன்னொருத்தவங்கள சொல்கிறதுனால அதுக்கான புண்ணியம் நம்மளுக்கு சேரும். இந்த ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் சொல்கிறேன். நம்ம ராமானுஜர் விடாமல் குருவை தேடி போய் 16 முறை போய் அவர்கிட்ட தீட்சை வாங்கணும்னு போனாராம். போன போது அவர் தீட்சை கொடுத்துட்டார். இதை நீ யாருக்கும் சொல்லக்கூடாது வெளியில் அப்படின்னு சொன்னாராம். சொன்னால் உன் தலை வெடிச்சிடும் அப்படின்னாராம். தலை வெடிச்சா வெடிச்சிட்டு போட்டோம், இந்த சொல்கிறதுனால எல்லாருமே நல்லா இருப்பாங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறி உச்சியில் நின்றுக்கிட்டு ஊர் மக்களையெல்லாம் கூப்பிட்டு எல்லாரும் தெரிஞ்சுக்குங்க, நாராயணான்னு சொல்லுங்க, எல்லாரும் நாராயணா நமோன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லது அப்படின்ட்டு சொன்னாராம். அந்த மாதிரி இந்த பதிவை அடுத்தவங்க தெரிஞ்சுக்கணும்னு அனுப்புறதுனால உங்களுக்கு நன்மை விளையும். அவருக்கு இன்னும் தலை வெடிச்சு போச்சான்னா இல்லை, அவர் ஒண்டி பிழைக்கணும்னு நினச்சிருந்தாரு, அடுத்தவங்களுக்கு சொல்லியிருந்தால் தலை வெடிக்கும். இத்தனை கோடி ஜனங்களும் தெரிஞ்சுக்கணும்னு அனுப்பிச்சதுனால அந்த புண்ணியம் அவர் தலையை காத்துடுது. அந்த மாதிரி நமக்கு வரும் இடர் தீரும், வந்த வினை தீரும், நமக்கு நல்லதே நடக்கும். நான் நினச்சிருப்பேனா, நான் நினச்சில்ல, இந்த மாதிரிலாம் ஒரு பதிவு போடுவேன், இந்த மாதிரி எனக்கு எங்கள் அப்பா ஒரு பணி கொடுப்பாருன்னு கோவிலுக்கே பணி செய்துக்கிட்டு இருந்தேன். அங்கேயே பாடி பணிஞ்சிக்கிட்டு இருந்தேன். எனக்கு தெரியாமல் பாடினேன். நீ ஆண்ட கருணையை நாடே அறியணும்னு, அதாவது ஏழை அறிவணும்னு அவர் பாடியிருப்பார். நானே நாடே அறியணும்னு நந்தனார் பாடினதை நான் பாடிக்கிட்டு இருந்தேன். அப்போல்லாம் எனக்கு தேவாரம் திருவாசகம் தெரியாது. நீ ஆண்ட கருணையை ஏழை அறிவனோன்றதை நாடே அறியணும்னு சொல்லிகிட்டு இருந்தேன். சினிமாவில் பாடுறது இல்லையா, அந்த பாட்டை வச்சு பாடிக்கின்னு இருப்பேன். என்னடா இந்த மக்கு பொண்ணு நாடே அறியணுன்னுட்டு நாடே அறிகிற மாதிரி என்னை யூடியூப்பில் போட்டு விட்டார். இப்போ எங்கெல்லாமோ இருக்கிற முகம் தெரியாத என் அன்பர்கள், என் உடன்பிறவா சகோதரர்கள், சகோதரிகள், அம்மா, அக்கா, தங்கச்சி எல்லாம் என்னுடைய பதிவை பார்த்து ஆனந்தப்படுறாங்க. இது பெரிய பேர் இல்லையா? அதுதான் நம்மளுடைய நல்ல வினை.
ஆகையினால அனைவருக்கும் தெரியும்படி பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கம். திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு நம்ம 45வது பாடல்லேருந்து பாடுவோம். பொன்வண்ண தந்தாதி 45. காமனை முன் சற்றது என்றாள் அவள் இவள் காலன் என்னும் தாமனன் மார்பனை முன் செற்றதென்று தன் கை எறிந்தாள். நாம் உணம் செற்றதன்று ஆரை என்றேற்கு இருவர்க்கும் அஞ்சி ஆமென கிற்றிலர் அன்றென கிற்றிலர் அந்தனரே அந்தனராமிவரால் ஊர் உறைவதென்றேன் அதுவே சந்தனை தோழி என்றார் தலையாய சலவர் என்றேன் பந்தனை கையாய் அதுவும் உண்டென்றார் உமையறிய கொந்தனை தாரீர் உரைமின் என்றேன் துடி கொட்டினரே கொட்டும் சில பல சூழ நின்றார்க்கும் குப்புற்று எழுந்து நட்டம் அறியும் கிரிடிக்கும் பாடும் நகும் வெருட்டும் வட்டம் வரும் அருஞ்சாரணை செல்லும் மலர் தயங்கும் புல் தங்கிரும் பொழில் சூழ் மறை காட்டான் பூதங்களே. பார்த்தீங்களா எவ்வளோ கடுமையான சொற்கள். நம்ம எதிர்பார்க்காத வார்த்தைகள்லாம் அழகாக போட்டிருக்காரு. எவ்வளோ ஒரு அருமையான இந்த பாடலை நாம் இப்போ நம்ம பாடியிருக்கோம். காமனை முன் செற்றது என்றால் அவள் இவள் காலன் என்னும் தாமனன் மார்பனை முன் செற்றதென்றே தன் கை எறிந்தாள். நாம் முனம் செற்றதன்று ஆரை என்றேற்கு இருவர்க்கும் அஞ்சி ஆமென கிற்றிலர் அற்றென கிற்றிலர் அந்தனரே. எப்படி தமிழ் எவ்வளோ அழகாக பாடியிருக்கார் பாருங்கள். இது மாதிரி 11ஆம் திருமுறையில் இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு தெரியுமா? இதெல்லாம் பாடுங்க. நம்ம பாடினாலே சேரமான் பெருமாள் நாயனார் பாடலை பாடினாலே நம்மளுக்கு செல்வ வளம் பெருகும். நான் ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன். ஏன்னா பாணருக்கு யாழ்ப்பாணருக்கு அவருடைய வறுமையை தீர்க்கறதுக்காக இருநிதி கொடுத்து அனுப்புங்கன்னு முதல் கடிதம் எழுதினார் நம்ம சிவபெருமான். கைப்பட கடிதம் எழுதி பாணர்கிட்ட கொடுத்து அனுப்புகிறார். இது எடுத்துக்கிட்டு வர்றவருக்கு இருநிதி கொடுத்து அனுப்புங்க, அங்கேயே வச்சுக்காதீங்க, இங்கே கொடுத்து அனுப்புங்க. இவர் யாழ்வாசிகள்னால் எனக்கு இருக்க முடியாது, இவருடைய யாழ் கேட்டால் தான் நான் உறங்குவேன். அவர் உறங்குறவராக அவர் அந்த தியானத்தில் இருக்கிறதே அவர் அப்படி அழகாக சொல்லியிருக்கார். அங்கேயே வச்சுக்காதீங்க, இருநிதியை கொடுத்து அனுப்புங்க அப்படின்ட்டு. சிவபெருமான்கிட்ட இல்லாத செல்வமா அப்படின்னு சொல்லிட்டு மொத்த செல்வத்தையும் நாட்டையே பெரட்டி அவர்கிட்ட கொடுத்துட்டார். எல்லாம் அம்பு அணி சேனை எல்லாம் வந்துட்டு. அப்புறம் அவர் சொல்லுவார், எனக்கு தேவையானதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன், எல்லாமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரை பரிவாரத்தோட பத்திரமா கொண்டு வந்து வழி அனுப்புவார். எல்லை வரையும் கொண்டு வந்து வழி அனுப்புவார். அந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளம் படைத்தவர் நம்ம சேரமான் பெருமாள் நாயனார். அவரை போல ஒரு சிவபெருமான் கிட்ட அன்பு மிக்கவர் கிடையாது. ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன், அவர் பூஜை பண்ண உக்காந்தார்னா அவருடைய சிந்தனை பூரா சிவபெருமான் மேலே தான், நடராஜர் மேலே தான் இருக்கும். அந்த பூஜை முடியணுன்ற வரையும் பண்ணிக்கிட்டே இருப்பார். முடிஞ்சிடுச்சின்னா எப்படி தெரியும்னா, சிவபெருமானுடைய நடராஜருடைய சலங்க சத்தம் கேட்டால் தான் முடிஞ்சிடுச்சு, பூஜை முடிஞ்சிடுச்சு, நம்ம ஐயா ஒத்துக்கிட்டாருன்னு அந்த சலங்க சத்தம் கேட்டு பூஜை முடிப்பார். இல்லைன்னா நம்ம பூஜையில் ஏதோ குறைபாடு வந்துடுச்சுன்னு இடைவாளை எடுத்து குத்திக்கு போவார். அந்த மாதிரி குத்திக்கு போகும்போது தான்
நில்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓடியாந்து தடுத்தார். அந்த மாதிரி அவ்வளோ ஒரு சிவபெருமான் மேலே உருக்கமானவர். அப்படி ஒரு அருமையானவர் சேரமான் பெருமாள் நாயனார் சுந்தரரும் நட்பாக்கிறதுக்காக சிவபெருமான் பண்ண வேலை அது. அவங்க 2 பேரும் ஒரு முறை சிவபெருமானை சேவிக்கிறதுக்கு போகிறாங்க. அப்போ போகும்போது காவிரி ஆறு குறுக்க வந்துட்டு 2 பக்கமும் பெருகி ஓடுது வெள்ளம். அந்த வெள்ளம் பெருகி ஓடுற இடத்துல வெள்ளப்பெருக்கில் நின்றுக்கிட்டு, இந்த கரையில் நின்றுக்கிட்டு அந்த கரைக்கு போனால் தான் சிவபெருமானை சேவிக்க முடியும். அப்போ சிவபெருமானை நோக்கி சுந்தரர் பாடுவார், நான் பட்டு வேட்டியும் அங்கவஸ்திரமும் எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கிறேன், என்னால் அந்த காலை பிடிச்சி தூக்கி துணிகிணியெல்லாம் தூக்கின்னு என்னால் நீ வர முடியாது, எனக்கு நீச்சலும் தெரியாது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வழி பண்ணி விட்டிங்கன்னா நான் உங்களை சேவிச்சுட்டு நான் திரும்பி வருவேன் அப்படின்னாராம். இவருடைய பெருமை அவருக்கு தெரியணும்ல, பாரு எனக்கும் எங்கள் சிவபெருமானுக்கும் எவ்வளோ ஒரு நட்பை பாரு, நான் சொன்னேன் அவர் எல்லாம் செய்வார் அப்படின்னுட்டு உணர்த்துறதுக்காக வாங்க நம்ம போய் சாமி கும்பிட்டு வரலாம் அப்படின்னுட்டு கூட்டிகிட்டு போகிறார். சேரமான் பெருமாள் பார்க்குறாரு, இவர் பாடின உடனே 2 கரையும் பிரிஞ்சு நடுவில் ஆறு ஓடிக்கிட்டு இருக்கிற ஆறு 2ஆக பிரிஞ்சு வழி விடுது. அந்த வழியில் இவங்க எல்லாம் போய் இவங்க மட்டும் போவாங்களா, ஊர் ஜனமே கூட போகுது. அடடா என்ன மாதிரி ஆறே 2ஆக பிரிஞ்சு நிற்குது. சுந்தரரும் சேரமான் பெருமாள் நாயனாரும் போகிறாங்க. எல்லாரும் போய் சாமியை சேவிச்சுட்டு திரும்ப வரும்போது அதே மாதிரி பிரிஞ்சு வழி விடுது. அதுக்கப்புறம் 2 ஆறும் ஒன்றா கொடுது, 6 பிரிஞ்ச ஆறு ஒன்றா கொடுது. அவ்வளோ பெருமை வாய்ந்தவர் அப்படின்றத நினைக்கும் போது அவருக்கு ரொம்ப தாங்கலை. சேரமான் பெருமாள் நாயனாருக்கும் நம்ம தான் இவ்வளோ இதுவாக இருக்கிறோன்னா, நம்ம பூஜைக்கு வர்றதுக்கே நம்ம வரலன்னு கோச்சிக்கிறோம், இவர் இவ்வளோ இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் மேலே மிக அன்பாயிட்டார். அப்படி ஒரு நட்பு சுந்தரருக்கும் சேரமான் பெருமாள் நாயனாருக்கும். அதுதான் சொல்லுவாங்க, பாம்பின் கால் பாம்பு அறியும்னுட்டு. யாரோட சேர்த்து வச்சார் பார்த்தீங்களா? இவன் சிறந்த சிவபக்தன் சேரமான் பெருமாள் நாயனார். அவர் கைலாயத்திலிருந்தே வந்தவர். சுந்தரர் சிவபெருமானுக்காக பாடுறவர். வேற எந்த வேலையும் எனக்கு தெரியாது, எனக்கு எந்த பணியும் தெரியாது, எனக்கு பாட மட்டும்தான் தெரியும், எனக்கு பொன்பொருளை கொடுங்கன்னு கேட்குறவர். இவர் லெட்ரு எழுதுனதுக்காக கொடுத்தாரு, அவர் பாடினாவே கொட்டி கொடுப்பார். ஆகையினால சேரமான் பெருமாள் நாயனாருடைய இந்த பதிவெல்லாம் நீங்கள் கேட்குறதே உங்களுக்கு செல்வ வளத்தை கொடுக்கக்கூடிய. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும், எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம். சேரமான் பெருமாள் நாயனார் திருவடிகளே போற்றி, சுந்தரமூர்த்தி நாயனார் திருவடிகளே போற்றி. ஓம் நமச்சிவாயம். திருச்சிற்றம்பலம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா இதெல்லாம் பண்ணுங்கள். ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பார்த்து நல்ல ஆதரவு கொடுக்குறவங்க அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும்.